ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. வின்சென்ட் இன்பவாணி, அருள்தாசன் ஜெசிந்தா, ஜக்கரியாஸ் பியாட்ரிஸ் குடும்பத்தினர், மேரி அகல் ஜூட் டெரன்ஸ் குடும்பத்தினர், அருள் விவேக் மேரி சிந்தியா குடும்பத்தினர், மரிய ஈஸ்வர் ஜெசிந்தா ராணி குடும்பத்தினர், மார்ஷல் கிறிஸ்டி குடும்பத்தினர், ஜோஸ்பின் டேனியல் குடும்பத்தினர், ஜோசப் ராஜா ஷீலா மேரி வெளிநாட்டிலிருந்து பாதுகாப்பாக தாயகம் வந்து சேர்ந்ததற்கு நன்றி திருப்பலியாகவும், அமிர்தராஜ் பேபி குமாரி நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேரி பிரீதா நல்ல வேலை வாய்ப்புக்காகவும், ஆல்வின் ஆண்டோ மேரி அனிதா தொழில் முன்னேற்றம் வேண்டியும், குமார் ட்ரேடர்ஸ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், லூர்த் மேரி ஆப்ரஹாம் நற்சுகத்திற்காகவும், லியனா குழந்தை நற்சுகத்திற்காகவும், ஆரோக்கியதாஸ் குடும்பத்தினர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மரிய சூரியாஸ் நற்சுகத்துக்காகவும், சூசை அருள் குழந்தை தெரேசா குடும்பத்தினர் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், அந்தோனிராஜ் விக்டோரியா நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது மரித்த சேசு ஆரோக்கியதாஸ், தேவராஜன், நெல்சன், அந்தோனிதாஸ், மைக்கேல் ஆரோக்கியமேரி, ஜான் கென்னடி, அந்தோனி சாமி, செபஸ்தியம்மாள், அருளானந்தம், அந்தோனி, மரிய செல்வம் இந்த ஆத்மாக்களின் இழைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளிலே உபயம் கொடுக்கிறவர்கள் தேவசகாயம் மோத்தி சந்திரன் மேரி ராதா குடும்பத்தினர், ஜான் பஹ்ரதன் ரோஸ்லெட் குடும்பத்தினர், ஹாரி ஆரோக்கியமேரி பரிமலா குடும்பத்தினர், பன்னீர்செல்வம் மேரி ஆனிசலின் ஸ்டெல்லா குடும்பத்தினர், அமிர்தராஜ் பேபி குமாரி குடும்பத்தினர். இவர்களுக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பலிலை செபிப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து இந்த நாளை திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறை ஆசி வழங்க வந்திருப்பவர் அருட்தந்தை தேவநேசன் அடிகளார். நம்முடைய இளம் குருமடத்தின் அதிபராக சிறப்பாக பணியாற்றி குருமட மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற உருவாக்குகின்ற உன்னதமான பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார். நம் பங்கிற்கு வருகை தந்தது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பாக அருட்தந்தை தேவநேசன் அவர்களை அன்போடு நம்முடைய பங்கிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னுரைக்கு செவி கொடுப்போம். மலருக்குள் இருப்பது வாசம், உயிருக்குள் இருப்பது சுவாசம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசத்தின் ஆணிவேர் அன்னை மரியாள். இறை இயேசுவின் இனிய சொந்தங்களே, முத்தமிழ் நகரின் 31வது ஆண்டு திருவிழா நல்வாழ்த்தை தெரிவிப்பதுடன் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் புனித பிலிப் மற்றும் திருக்குடும்ப அன்பியத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மற்றும் இத்திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருட்தந்தை மரிய தேவநேசன் அவர்களை வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். இன்றைய விழாவின் மைய கருத்து மரியாளின் வாழ்விலே விசுவாசம் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விடாப்பிடியான விசுவாசத்தின் விளக்கமான விளக்கு அன்னை மரியாள். ஒவ்வொரு நிகழ்வின் ஆழத்திலும் ஆண்டவன் இருப்பதை அறிந்தவள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் காட்டிய பக்தியின் வெளிச்சம் ஆண்டவரின் கண்களை கூட கூசச் செய்தது. அன்னை பின்பற்றிய பணிவுமிக்க ஆன்மீகம் படைத்த பரமபிதாவையே பிரமிக்க செய்ததுண்டு. உம் வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்ற கீழ்ப்படிதல் அன்னையின் விசுவாசத்திற்கு ஆணிவேராயிற்று. அதனால்தான் அன்னை அகிலம் படைத்தவரின் மகனின் தாயானார். உம் இதயத்தை ஓர் வாள் ஊடுருவும் என்ற வேல் போன்ற சொற்கள் இதயத்தை துளைத்தபோது ஆள் போன்ற விசுவாசத்தால் துணிவு பெற்று நின்றாள். திருவிழா கூட்டத்தில்
தான் பெற்ற செல்வ மகனை தொலைத்தபோது அனலில் விழுந்த புழுவாய் துடித்த அன்னை விசுவாசத்தாலேயே ஆலய முற்றத்தில் மகனை கண்டெடுத்தாள். தான் பெற்றெடுத்த மகனே, யார் என் தாய் என்று வினவியபோது வேதனை தரும் அச்சொல்லை விசுவாசத்தினாலேயே தாங்கி நின்றாள். தவறேதும் புரியாத தன் மகன் சிலுவையில் தொங்கும்போது செய்வதறியாது திகைத்த அன்னை உறுதி பெற்றதும் விசுவாசத்தாலே. வேதனை துரத்தும் போதெல்லாம் வேதம் கற்பிப்பது தேவனை சரணடைந்தால் சாதனை படைத்திடலாம் என்ற ஒன்றையே, அதனை தன் வாழ்நாள் முழுவதிலும் வழுவாமல் வாழ்ந்து காட்டி விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக முடிசூடி நின்ற அன்னை கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாச தூணாவார். இதனை இன்றைய வாசகமான எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள சொற்றொடர் நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாத எதிர்நோக்கு என்று பொருள் தருவதை சிந்திக்க அழைக்கப்பெற்ற நாம் அருட்தந்தையருடன் இணைந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீரே நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு வெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர் நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான வேளையிலே இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். பல நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ஆண்டவரை நாம் வணங்கவும் ஆராதிக்கவும், நம்முடைய கண்ணீர், கவலை, வேதனை, துன்பங்கள், இன்பங்கள் எல்லாவற்றையும் இதோ இந்த திருப்பலியிலே நாம் அவரோடு பகிர்ந்து கொள்ளவும், அவர் கொடுக்கின்ற அருளை தாங்கிச் சென்று இறை அன்னையைப் போன்று நாம் வாழவும், குறிப்பாக நம்முடைய விசுவாச தளர்வுகளிலே நாம் தைரியமாகும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்க இத்திருப்பலியிலே மன்றாடி பக்தியோடு பங்கெடுப்போம்.
இத்திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க நாம் செய்த பாவங்கள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இரக்கமுள்ள இறைவா, வடுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித ஆரோக்கிய அன்னையின் வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையும் அருட்காவலும் எந்நாளும் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எபேரியருக்கு எழுதிய முதல் வாசகம். எபேரியருக்கு எழுதிய அதிகாரம் 11 இறைவாஸ்தங்கள் 1 முதல் 6 முடிய. நம்பிக்கையின் மென்மை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய நியாயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நாம் முதியோர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்ற நம்பிக்கையிலேயே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயனுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையிலே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையில் நின்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவர் தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே. என் ஆன்மா ஆண்டவரே ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பர் இறைவனிலே என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. என் மனம் மகிழ்கின்றது. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படியே. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் தூயவர் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறைவாக்கியங்கள் 39 முதல் 45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லோரையுமே நான் சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மரியாளுடைய வாழ்வில் விசுவாசம் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் இந்த மறையுரையிலே சிந்திக்க வந்திருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? எதிர்நோக்கி இருப்பதுதான் விசுவாசம். இது எனக்கு கிடைக்கும், இதை நான் அடைவேன், இதை பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்நோக்கி இருப்பதுதான் விசுவாசம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாதென்று எபிரேயர்க்கிடையே திருமுகம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம். எனவே இந்த மறையுரை 3 பகுதியாக அமைகிறது. முதல் பகுதி விசுவாசம் என்றால் என்ன, இரண்டாம் பகுதி மரியன்னையினுடைய விசுவாச வாழ்வு விவிலியத்தில் எப்படி அமைந்திருக்கிறது, மூன்றாவது பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் எத்தகைய நிலையில் இருக்கிறது என்கின்றதை இந்த 3 விதங்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் என்பது என்னவென்றால் கடவுளை நாம் உள்ளார ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்திலே வாழ்வதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது என்னை இறைவன் வழிநடத்துகிறார் என்கின்ற நம்பிக்கையிலே நகர்ந்து போவது விசுவாசம். விசுவாசம் என்பது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, எனக்கு அப்பாற்பட்ட ஒரு வலிமை இருக்கிறது, நான் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் கூட அவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற நிலையிலே வாழ்கிறது தான் விசுவாசமாகும். எனவே அன்பார்ந்த விசுவாசத்தை பற்றி பல மறையுரைகளை நாம் கேட்டிருப்போம். விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றால், குருடன் பார்த்தால்தான் நம்புவேன் என்பது விசுவாசம் அல்ல. என் குடும்பத்தில் யாருமே சாகக்கூடாது என்பது விசுவாசம் அல்ல. கஷ்டமே எனக்கு வரக்கூடாது என்பது விசுவாசம் அல்ல. யார் எப்படி போனாலும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது விசுவாசம் அல்ல. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் விசுவாசம் அல்ல. நான் கேட்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று விசுவாசம் அல்ல. இது ஜெபிக்கிறேன், இது எனக்கு நடக்கணும். இன்னைக்கு கோவிலுக்கு எதற்கு வந்தேன்? ஒரு 5 கருத்தோடு வந்திருக்கிறேன், அவையெல்லாம் நடக்கணும், அதற்காக வந்தேன். அது விசுவாசம் அல்ல. கடவுளை நம்பாத தீக்கா கட்சிக்காரன் கூட நம்புவார்கள்.
குருடன் பார்த்தான் தான் நம்புவேன் என்றால், முடவன் துள்ளி ஓடினால்தான் நம்புவேன் என்றால் எல்லோரும் நம்புவார்கள். அது விசுவாசம் அல்ல. கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் அவமானத்திலும் நம்மை கூட இருக்கிறவர் நம்மை குளிப்பறித்து சாகடிக்கின்ற வேளையிலும் கடவுள் எனக்கு படி அடைக்கிறார், அந்த நம்பிக்கையில் வாழ்வதுதான் விசுவாசம். கொரோனா தொற்று நோயினாலே எவ்வளோ பேர் வேதனைப்பட்டோம். பலவிதமான வேதனைகள், பொருளாதார வேதனைகள், அரசியல் ரீதியாக வேதனைகள், குடும்ப ரீதியான வேதனைகள், உளவியல் ரீதியான வேதனைகள், பல்வேறு வேதனைக்கு மத்தியிலும் ஆண்டவர் இன்று வரை வழிநடத்தியிருக்கிறார். அதுதான் விசுவாசம். எனவே அன்பார்ந்த, இது பெரிய புரிந்து கொள்ளாத அளவிற்கு பெரிய பெரிய இலக்கணம் அல்ல. சாதாரண வாழ்க்கை நிலையிலே ஒரு புரிதலோடு வாழ்வதுதான் விசுவாசம். ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்கள். எத்தியோப்பியா நாட்டிலே ஒரு குவளை நீருக்காக, a glass of water, ஒரு குவளை நீருக்காக பல மணி நேரம் அவர்கள் காத்திருப்பார்கள். ஒரு சாதாரண கிளாஸ் தண்ணிக்காக, ஒரு குவளை நீருக்காக, குடி தண்ணிக்காக லைனிலே நிற்பார்கள். ஒரு சிறு துண்டிற்காக எவ்வளோ பெரிய வரிசையில் நிற்பார்கள். தண்ணீர் பிரச்சனை, உணவில்லாத பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இறக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ தண்ணீரை தந்திருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை படி அழைக்கிறார். அதுதான் விசுவாசம். எனவே அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் கிடைப்பதெல்லாம் எனக்கு, நான் கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அல்ல, கிடைக்காமல் போகலாம். அது விசுவாச வாழ்வின் ஒரு கூறாகும். அதைவிட நன்மைதனத்தை ஆண்டவர் நமக்கு அருள்வார். அதுதான் விசுவாசம். எனவே அன்பார்ந்த விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவதாக மரியனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மரியாள் கடவுளுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டவர் என்பதல்ல, மரியன்னை கடவுளுடைய செயல்பாடுகள் எல்லாம் புரிந்து கொண்டவர் என்பது அல்ல, அதைவிட முழுமையாக அவர் விசுவசித்தார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. விசுவாசம் என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒன்றல்ல, புலன்களின் அறிவுக்கு உட்படக்கூடிய ஒன்றும் அல்ல, மாறாக அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனாலும் செயல்களால் ஒருவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அவ்வாறு வெளிப்படுத்தி இறைவனையே சார்ந்து வாழ்ந்தவர்தான் அன்னை மரியாள். எனவே அன்பார்ந்தவள், எனவே தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறைவாக்கியம் 39 வாசிக்கிறோம். காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர். மரியா விசுவாசத்தினால் சொன்ன ஆமேன் என்பது கடவுளுடைய திட்டத்தை இவ்வுலகில் நிறைவேற வழிவகை செய்தது, கடவுள் மனுவுருவாய் மலர வழி செய்தது. இதன் வழியாக அவர் விண்ணகத்தை நமக்கு திறந்து வைத்தார் என்று புனித அகஸ்டினார் சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவளே, மரியனுடைய நிகழ்வையெல்லாம் நாம் பார்ப்போம் இந்த விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்காக. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்றார். அழைத்து நீ அந்த நாட்டிற்கு போ என்று சொல்கின்றார். ஆபிரகாம் எந்த ஒரு பதில் மொழியும் சொல்லாமல் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் பிறிதொரு நாட்டிற்கு செல்கின்றார். மொழி தெரியாது, பிற இனத்தவை சார்ந்தவர்கள், எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் கிடையாது. கடவுளுக்கு பதில் மொழி சொல்லி உடனே அவர் பிறிதொரு நாட்டிற்கு செல்வதை பார்க்கிறோம். எதையும் எதிர்பாராமல் செல்கின்றார். அதுதான் விசுவாசத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் கடவுள் அவருக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார். அந்த ஒரே மகனையே படியாக ஒப்பு கொடுக்க முன்வருகிறார். எனவே தான் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாமை நாம் அழைக்கிறோம். இப்பொழுது மரியன்னை நாம் எடுத்துக்கொள்வோம். மரியாளை கப்ரியேல் தூதர் அணுகுகிறார், கடவுளுடைய தாயாக போகிறார் என்று அந்த வாழ்த்துரை சொல்கிறார். அருள்மிக பெற்றவளே வாழ்க என்றெல்லாம் சொல்லும்போது மரியாள் இது எங்கனம் ஆகும் என்று கேட்டு இதோ உமது அடிமை என்று சொல்கின்றார். மிகப்பெரிய சயின்டிஃபிக் டிஸ்கஷன்லாம் அங்கே செய்யவில்லை, சயின்டிஃபிக்காக யோசிக்கவில்லை, மற்றவர்கள் என்னை என்ன சொல்லுவார்கள் என்று பார்க்கவில்லை, யாரிடத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி பதில் சொன்னு என்று சொல்லவில்லை, மற்றவிடத்தில் போய் சொல்லி கேட்டு தெரிந்து ஆராய்ந்து நன்மையெல்லாம் கிடைக்குமா தீமையெல்லாம் கிடைக்குமா என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை. இதோ உமது அடிமை என்று சொல்கின்றார். அதுதான் விசுவாசம்.
மிகப்பெரிய அவமானம் என்று அன்னை மரியாளுக்கு தெரியும். திருமணம் ஆகாமலே பெற்றெடுக்கப் போகிறீர் என்று சொல்லும்போதே மரியன்னைக்கு தெரியும். ஆனால் அவர் அமைதியாக அமைந்த உள்ளத்தோடு ஆமேன் என்று பதில் சொல்கிறார். இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்றார். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு கானாவூர் திருமணத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் நாம் மிக ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைபட்டு போகிறது. அன்னை மரியாள் அதை பார்க்கிறார். யாருமே போய் அவரிடத்து எதுவும் சொல்லவில்லை. அவர் பார்க்கிறார். தன் மகன் இயேசுவிடத்திலே கூறுகின்ற பொழுது என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே மரியன்னை அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். அதுதான் விசுவாசத்துடைய இரண்டாம் பகுதியாக பார்க்கிறோம். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறதை செய்தால் கண்டிப்பாக இந்த குறை தீரும். இந்த மிகப்பெரிய குறை தீரும். இந்த மிகப்பெரிய அவமானம் தீரும். இந்த மிகப்பெரிய ஒரு இழப்பு தீரும் என்று சொல்கின்றார். எனவே விசுவாசத்துடைய இரண்டாவது நிகழ்வாக பார்க்கிறோம். மூன்றாவது நிகழ்வாக இன்றைய நற்செய்தியுடைய கடைசி பகுதி, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று பார்க்கிறோம். எனவே கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். இது நடக்கும், கடவுள் எனக்கு நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அதுதான் விசுவாச வாழ்வினுடைய ஒரு சிகரமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் மரியனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே விசுவாசத்தை சார்ந்திருந்தது. எனவே தான் அன்பார்ந்த, இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேர்த்து கொண்டிருக்கிறது, என்ன செய்கிறதுனே புரியல, எவ்வளோ நோய்கள் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் விசுவாசம் என்பது. விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்வது. நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மருந்தாக அமைவதுதான் விசுவாசம். கடவுள் எனக்கு படி அடைக்கிறார், கடவுளுக்கு நன்றாக தெரியும், கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுளுடைய அருளினாலே நான் இயக்கப்படுகிறேன், கடவுளுடைய அருளினாலே இயக்கப்படுகிறேன், கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடைபெறுவது கிடையாது. அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வதுதான் விசுவாச வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, மேலும் நாம் அபாக்குக் 2:4 வாசித்தோம் என்றால், நேர்மையுடையோர் நம்பிக்கையினால் வாழ்வடைவர், கடவுளை சார்ந்திருப்பவர்கள் நம்பிக்கையினாலே வாழ்வடைவார்கள். ரோமையர் 1:17, நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையினாலே வாழ்வடைவர். அதே வாக்கியத்தை ரோமியர் கடிதத்திலும் நாம் வாசிக்கிறோம், ரோமியர் திருமுகத்திலும் வாசிக்கிறோம். நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். கலாத்தியர் 3:1, நம்பிக்கை கொண்டு வாழ்பவரே ஆபிரகாமின் மக்கள், நம்பிக்கை கொண்டு வாடும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்கினார். நம்பிக்கை கொண்டு வாடும் பிற இனத்தவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்கினார். கலாத்தியர் 3 இறைவாக்கியம் 1 வாசிக்கிறோம். எனவேதான் புனித எரேனியோஸ் ஏவாள் தனது அவிவிசுவாசத்தால் போட்ட முடிச்சியையும் தடுப்பையும் மரியாள் தன் விசுவாசத்தினாலே அவிழ்த்தார் என்று சொல்கின்றார். ஏவாள் தனது அவிவிசுவாசத்தால் போட்ட முடிச்சியையும் தடுப்பையும் மரியாள் தன் விசுவாச வாழ்வினாலே அவிழ்த்தார் என்று சொல்கிறார் புனித எரேனியோஸ். தூய ஆவியாரின் தூண்டுதலால் மரியாள் சொன்ன ஆமேன் புதிய ஏற்பாட்டின் கருவாகிறது. அதுவே நமது விசுவாசம் ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்றாவது பகுதியாக விசுவசிப்போருடைய பண்புகள். விசுவசிப்போர் கடவுளுக்கு அடிமையாய் போய் கிடப்பார்கள். விசுவசிப்போர் கடவுளுக்கு அடிமையாக இருப்பார்கள். உண்மையான விசுவாசம் என்பது காலையெல்லாம் நல்லா இருப்பேன், சாயந்தரம்லாம் வேறு மாதிரி வாழ்வேன் என்பதல்ல. மற்றவர்கள் பார்வையிலே நல்லவனாக இருப்பேன், தனிப்பட்ட விதத்திலே வேறு விதமாக வாழ்வேன், அது விசுவாசம் அல்ல. எதற்கு கோவிலுக்கு வந்தாய்? சும்மா வந்தேன். எதற்கு திருமணம் செய்தால்? சும்மா பண்ணேன். எதற்கு சாமியாரான? சும்மா ஆனேன்.
எதற்காக இப்போ இங்கே இருக்கிற சும்மா அந்த சும்மா வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அல்ல, சவால் நிறைந்த வாழ்க்கை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விசுவாச வாழ்வு என்பது கடவுளுக்கு அடிமையாய் வாழ்வது. கடவுளுக்கு அடிமையாய் என்பதென்றால் மற்றவருக்கு அடிமை அல்ல, மற்ற பொருட்களுக்கு அடிமை அல்ல, உலகத்தாருக்கு அடிமை அல்ல. எனவே விசுவாசத்தை பல கோணங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே கடவுளுக்கு அடிமையாய் வாழ்வதுதான் விசுவாசம். இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் செயல்பாட்டு விசுவாசமாக அமைய வேண்டும். 10 முறை ஜெபம் பண்ணுறேன், 11 முறை ஜெபமால சொல்கிறேன், 7 முறை விவிலியம் வாசிக்கிறேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேச மாட்டேன், விசுவாசம் அல்ல. செயல்பாட்டின் விசுவாசம். எனவே அன்பான சாதாரண நிகழ்வுகள் தான். அப்படி செய்தேன், இவருக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், அவங்களுக்கு புடவை கொடுத்தேன், அரிசி கொடுத்தேன், இது கொடுத்தேன், அது கொடுத்தேன், அது விசுவாசம் அல்ல. கடவுளுக்கு நீ என்ன தந்தாய், உன்னை கொடுக்க முன்வருகிறாயா, விசுவாசம், விசுவாச வாழ்வு. மரியான்சன் லீடராக இருக்கிறேன், பங்கு பேரில் லீடராக இருக்கிறேன், அதில் லீடர், இதில் லீடர், எல்லாத்துலேயும் லீட்ரு. ஆனால் குடும்பத்தை தவிர எல்லாத்துலேயும் லீட்ரு, அது விசுவாசம் அல்ல. ஃபஸ்ட்டு குடும்பத்தில் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும். ஏதோ பங்கில் நடப்பதெல்லாம் சொல்வதல்ல, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. பூசை பார்க்குற மாதிரி பார்க்குறேன், ஆனால் என்னெல்லாம் ஃபேனு சுற்றுதை பார்க்குது, விசுவாசம் அல்ல. அடுத்தது என்ன நடக்கும், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எங்கே போகலாம், அது விசுவாசம் அல்ல. ஒருங்கிணைக்க வேண்டும், விசுவாசம். எனவே செயல்பாடு நிறைந்த விசுவாசம். எனவே தான் யாக்கோபு திரும்பவும் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 20 பார்க்கிறோம். செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி விண்ணரசில் போக முடியாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், செயல்பாடுள்ள விசுவாசம். எனவே யோசித்து பாருங்கள். ஜெபமாலை ஜெபிப்பது, விவிலியம் வாசிப்பது, திருப்பலியிலே பங்கெடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அதைவிட எனது வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் ஒரே நாளிலே புனிதராக வேண்டும் அல்ல, ஆனால் நாம் முயற்சி செய்யலாம். நம்முடைய விசுவாச வாழ்வை செழிப்படைய செய்யலாம். என்னுடைய செயல்களை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுதான் விசுவாசத்துடைய 2ஆம் பண்பாக பார்க்கிறோம். 3வது, ஒன்றித்து ஜெபிப்பது. விசுவாசம் என்பது ஒன்றித்து வாழ்வது, ஒன்றித்து ஜெபிப்பது. மரியன்னை இதற்கொரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். சீடர்களெல்லாம் பயந்து ஓடின பிறகும் அந்த தாயினுடைய தலைமையின் கீழே அவர் விசுவாச வாழ்வு நிலைத்திருக்க ஒரு காரணியாக இருந்தார். அப்போஸ்தலர்கள் விசுவாசம் நிலைத்திருக்க ஒரு காரணியாக இருந்தார் என்று திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம். 4வது, புதுமை மட்டும் தேடுவது விசுவாசம் அல்ல. எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும் என்பது விசுவாசம் அல்ல. அது உணர்ச்சி பூர்வமான விசுவாசம். 1 மணி நேரம் ஐயோ என்ன மாதிரி பிரசங்கம் வைக்கிறப்ப அப்படியே அப்படியே நெருப்பெல்லாம் எரிஞ்சிச்சு, ஐயோ என்ன மாதிரி கேட்டுக்கினே இருக்கிறான் போல இருக்கு, என்ன மாதிரி பாடுறாங்க, என்ன மாதிரி நீ ஏதாவது மாறினியா? இல்லை, அது உண்மையான விசுவாசம் அல்ல. எனவே புதுமைகள் தேடுகின்ற விசுவாசம் அல்ல, புதுமையெல்லாம் கடந்து ஆண்டவரை தேடுவது. எனவே தான் எல்லாவற்றிற்கும் விவிலியத்தில் எடுத்துக்காட்டு இருப்பதை பார்க்கிறோம். என் சொந்த நிகழ்வையோ சொந்த பேச்சையோ அல்ல, விவிலியத்திலே எடுத்துக்காட்டிருக்கிறது. நீங்கள் என்னை தேடி வந்தது புதுமைகள் கண்டதால், உணவை உண்டதினால்தான் என்று ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்து சொல்கிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே புதுமைகள் கண்டு ஒரு வாழ்வை மாற்றிக்கொள்வது விசுவாச வாழ்வு அல்ல. புதுமை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், அதுவே வாழ்வாகி விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது. கடவுள் எதை என்னிடத்து எதிர்பார்க்கிறார், அதுதான் விசுவாசம். பணக்கார வாலிபனை பாருங்கள், அவன் எல்லா கட்டளையும் கடைபிடிக்க என்று சொல்கிறான். 10 கட்டளையெல்லாம் சின்ன வயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்கிற என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, உனக்கு ஒன்று குறைவாய் இருக்கிறது, உனக்குள்ளதையெல்லாம் போய் விற்று ஏழைக்கு கொடு என்று சொல்கிறார். அவன் முகவாட்டத்தோடு சென்றான் என்று பார்க்கிறோம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கட்டளையை கடைபிடிப்பது, அது செய்வது, இது செய்வது, அதை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும்.
பூசைக்கு வரேன், பாவசங்கத்தனம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், எல்லாமே நல்ல நன்மை பயக்கக்கூடியதான், அது மிக முக்கியமானது தான். அதைவிட ஆண்டவர் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார், அதை நான் செய்ய வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்வு. அந்த பணக்கார வாலிபனை போன்று எல்லா கட்டளையும் கடைபிடித்து மிக முக்கியமானதை அவன் விட்டு விட்டான். எனவே தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, அதை முதலில் செய் என்று சொல்கிறார். அதை தவிர எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அந்த பணக்காரன் நினைத்தான். ஆனால் கடவுள் தான் விரும்புகிறதை செய்ய அவனுக்கு அழைப்பு விடுக்கின்றார். முகவாட்டத்தோடு அவன் போகிறான். கடைசியாக விசுவாச வாழ்வினுடைய பண்புத்தன்மை என்பது கோடைதனம் அல்ல. நம்முடைய விசுவாசம் தைரியமான விசுவாசமாக இருக்க வேண்டும். சில வேளைகளை நாம் தைரியமான விசுவாசிகளாக வாழ வேண்டும். தைரியமான விசுவாசம், உறுதியான விசுவாசம். எனவே தான் நாம் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். தானியேல் நெபுக்கத்நேசரை பார்த்து மிக தெளிவாக கேட்கிறார், நெபுக்கத்நேசரே, நீ செய்வது நன்மையானதா என்று கேட்கின்றார். ஆங்கில விவிலியத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆங்கில விவிலியத்திலே ஒரு அரசரை பார்த்து அழைக்கின்றார், ஏய் நெபுக்கத்நேசர் என்று ஆங்கில விவிலியத்தில் இருக்கும். ஓ நெபுக்கத்நேசர் என்று அதில் அழைக்கப்படுவதை பார்க்க அந்த தைரியம், விசுவாசம் என்பது பாவ நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தைரியம். விசுவாச வாழ்வென்பது அடிமைப்பட்ட வாழ்விலிருந்து வெளியேறுகின்ற ஒரு தைரியம். விசுவாச வாழ்வென்பது இருள் நிறைந்த காரியங்களிலிருந்து ஒளி நிறைந்த காரியத்திற்கு கடந்து செல்வதுதான் விசுவாச வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்க்கையிலே இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட நாம், அந்த தேவ அன்னையினுடைய வணக்க நாளை சிறப்பிக்கின்ற வந்திருக்க நாம், நம்முடைய விசுவாசம் எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் 16 அவர்கள் மரியனுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது அவர் கீழ்ப்படிதலுள்ள விசுவாசம் என்று சொல்கிறார். ஒபீடியன்ட் ஃபெய்த் என்று சொல்கிறார். கீழ்ப்படிதுள்ள விசுவாசம், கடவுளுக்கு பணிந்து வாடுகின்ற விசுவாசம், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விசுவாசம் என்று சொல்கின்றார். மீட்பு திட்டத்தை இறுதி வரை பயணிக்கின்ற விசுவாசம். பிறக்கின்றது முதல் ஆண்டவர் இயேசு கல்வாரி படி வரை தேவன்னை பயணித்தது ஒரு விசுவாச வாழ்வாகும். அவர் ஓடிப்போய் ஒழியவில்லை, கடைசி வரை தனது பயணத்தை அவர் மேற்கொள்கின்றார். அந்த விசுவாச பயணத்தை நாமும் மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சாதாரண நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது சிறு சிறு விசுவாச குறைவுகளெல்லாம் பார்க்கலாம். திருமணம் நிகழ்த்தும் பொழுது நல்ல நேரம் பார்ப்பது, விசுவாசத்திற்கு எதிராய் போவது, இதான் நல்ல நேரம், எப்படியாகிலும் இதிலே தாலி கட்ட வேண்டும், விசுவாசத்துக்கு எதிராய் போவது. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நாம் இருக்கலாம். ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும்போது நாம் நற்கருணை நம்பவில்லை என்று அர்த்தமாகும், ஆண்டவருடைய வார்த்தை நம்பவில்லை என்று அர்த்தமாகும். இரண்டாவது நாம் பார்க்கின்றது, ஃபாதரை புது வீட்டுக்கு பிளஸ் பண்ண கூப்பிடுவாங்க. 5:30 மணிக்கெலாம் வந்துடுங்க ஃபாதர், 6 மணிக்கெலாம் நம்ம பிளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே பசுமாடு சுற்றிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏதோ இந்து வீட்டில் நடப்பதில்லை. நம் கிறிஸ்துவர்கள், தோமையார் கால கிறிஸ்துவர்கள், மாதா பக்தர்கள் இதெல்லாம் செய்யும்போது அது விசுவாசம் எங்கே என்று பாருங்கள். இதெல்லாம் சிறு சிறு நிகழ்வு, இது போன்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, ஜோசியரிடத்தில் போவது இன்றுமே நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்வு இந்த கொரோனா தொற்று காலத்திலே கடவுள் நம்மை வழி நடத்துகிறார், படி அடக்கிறார். எல்லா விதமான நேரத்திலும், குறிப்பாக இந்த குடியேற்ற நிகழ்வு, நவநாள் காலங்கள், இந்த திருவிழா திருப்பலி நிகழ்கின்ற இந்த வாரத்திலே கடவுள் என்னை வழி நடத்துகிறார், கடவுள் என் குடும்பத்தை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்ற எளிய விசுவாசத்தோடு நாம் வாட
இறைவன் நமக்கு வழிகாட்ட தேவனினுடைய உதவியை நாடி தொடர்ந்து விசுவாசத்தோடு பயணிப்போம். அர்த்தமுள்ள விசுவாச வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலேயம் இறைவா, உம் அன்பு பணியை இந்த அகிலமெங்கும் செய்வதற்காய் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் தந்தையரையும் சிறப்பாய் ஆசீர்வதித்து இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை விசுவாசத்தோடும் ஞானத்தோடும் பரிவோடும் வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் வழங்கி காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலேயும் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பிலிப் மற்றும் திருக்குடும்ப அன்பியத்தாரை தயவுடன் கண்ணோக்கி நாங்கள் அன்னை மரியின் முன்மாதிரிகளை பின்பற்றி வாழவும், எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை எங்கள் கேடயமாக கைக்கொண்டு நிற்கவும், உறுதியான மனநிலையோடு வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞனே எழுந்திரு என்றுரைத்த இறைவா, இளைஞர்கள் ஆண்டை சிறப்பிக்கும் இவ்வாண்டில் எம் பங்கை சார்ந்த அனைத்து இளைஞர்களையும் தயவுடன் கண்ணோக்கி அவர்கள் எமது பங்கு தலத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் உகந்த காரியங்களை ஆக்கப்பூர்வமாய் செயல்படுத்தும் ஆசிரை அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையை தன் இரு கரங்களால் அழகுற அமைத்த எம் இறைவா, மனிதன் இயற்கைக்கு புறம்பாய் செய்யும் காரியங்களால் உருவாகும் பேரிடர்களையும் தொற்று நோய்களையும் மாபெரும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் கனிவோடு கண்ணோக்கி இந்த துயரங்களில் இருந்த மனிதர்கள் விரைவில் மீண்டு வரவும், எங்கள் நாட்டின் பொருளாதார நிலை சீரடையவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தின் வேறாக திகழும் அன்னை மரியை எங்களுக்கு தாயாக தாரை வார்த்த இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை தேவநேசன் அவர்களையும் இப்பலியில் பங்கேற்கும் எங்களையும் நிறைவாய் கண்ணோக்கி நாங்கள் இன்று நிலவும் அசாதாரண சூழலில் இருந்து விரைவில் குணம் பெற்று வெளிவரவும், சமூக அரசியல் பொருளாதார சீரமைப்புகள் விரைவில் நலமாகவும்,
இந்த விசுவாச எதிர்நோக்குடன் தொடர்ந்து உறுதியுடன் வாழும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய பங்கின் தேவைகளுக்காக, பங்கு தந்தையினுடைய ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியாள், நீர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இம்மன்றாடுகிறோம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்பார்ந்தவளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கும் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகளுடைய தாயின் வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்குமது எல்லையற்ற அருட்துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தீர். இதனால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து போற்றுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவன், நம் அன்றாட வாழ்க்கையிலே விசுவாச தளர்வுகள் பலர் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்து அன்னை மரியாளைப் போன்று கடைசி வரை ஆண்டவரில் விசுவசித்து நாம் பயணிக்க இறைவன் நமக்கு வழிகாட்டவும் துணை செய்யவும் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போதும் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவை, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றும் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றும் சூழ்ந்திடும் பயம் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதை. லூக்கா 11:27. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் அவரை போன்று விசுவாச வாழ்விலை கடைசி வரை நிலைத்திருந்தும் ஆண்டவரை பிரதிபலித்து வாழ தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்ற இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனும் இறை மக்களையும் அன்பு செய்து விசுவாச வாழ்விலே நிலைத்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் திருக்குடும்ப அன்பியம் மற்றும் பிலிப் அன்பியம். இந்த அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து இந்த நாளை சிறப்பித்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தை தேவநேசன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.